தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சண்முக சுந்தராபுரத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியின் துவக்க விழாவில் கலந்து கொண்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஒரு மரத்தை வெட்ட முயன்ற நிலையில் அவரால் வெட்ட முடியாத சூழல் ஏற்பட்டதால் வெட்டும் முயற்சியை கைவிட்டு அவர் அங்கிருந்து திரும்பினார். செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. வணக்கம். தேனி சீமக்கருடைய மகரம் அகற்றும் நிகழ்ச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தற்போது கலந்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள எஸ்எஸ்புரம் பகுதியில் மதிமுக சார்பில் சீமக்கருடைய மரங்களை அகற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டு கட்சி தொண்டர்களுடன் இணைந்து கருவேல மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டார். அப்போது கை இயந்திரம் மூலமாக சீமக்கருவேல மரங்களை அகற்ற முயன்ற போது அவரால் அகற்ற முடியவில்லை. பின்னர் அங்கு உள்ள தேசிட்டு இயந்திரத்தில் ஏறி கருவேல மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டார். அப்போது அவரால் முடியவில்லை. பின்னர் அங்கிருந்து இறங்கி விழா மேடைக்கு சென்றுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர் சந்தித்த வைகோ, சீமக்கருவேல மரங்கள் 50 முதல் 100 ஆண்டுகள் வரை நிலத்தடிக்குள் சென்று நீர்நிலைகளை பாதிக்கும் என்று வைகோ தெரிவித்தார். தமிழகம் மற்றும் அரசு மற்றும் பல்வேறு அமைப்புகள் இணைந்து கருவேல மரத்தை அகற்ற வேண்டும் என வைகோ தெரிவித்தார். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.